வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎட் கவர்மெண்ட் காலேஜோட தமிழ்நாட்டில் இருக்கிற பிஎட் கவர்மெண்ட் காலேஜோட ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும், இதுக்கு முன்னால் எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது, அதை பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்ததால் அவங்களுக்கான இந்த வீடியோ தான். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் வைத்து ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பிஎட் கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்டலோட ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அட்மிஷன் போட்டு ஹாஸ்டலில் சேருவீங்களா, ஹாஸ்டலில் வந்து அட்வான்ஸாக 5000 கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது இப்போவும் இல்லை, நாங்கள் படிக்கிறதுலேருந்தே அப்படி தான் இருந்தது. ஓகேவா, எந்த கவர்மெண்ட் காலேஜில் இருந்தாலும் அட்வான்ஸுங்கிறது ஒரு 5000 வாங்குவாங்க. இந்த அட்வான்ஸு அவங்களே வச்சுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்க மாட்டாங்க. நார்மலாக நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஊருக்கு எங்கேயாச்சும் ஒரு ரூம் ரெண்ட்டு எடுக்கும்போது வாடகை கொடுக்கும்போது இப்படி ஒரு அட்வான்ஸாக வாங்குவாங்கள்ல, அதேமாரி 10,000 7,000 வாங்குவாங்கள்ல, அதேமாரி காசு அவங்க வாங்கலாம், 5000 வாங்குவாங்க. இந்த காசு நீங்கள் திரும்பி ரிட்டன் ஹாஸ்டலில் வந்து எப்போ வெக்கேட் பண்ணுறீங்களோ அப்போ அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. 2 வருஷம் முடிச்சுட்டு போனாலும், இல்லை நீங்கள் பாதியிலே ஹாஸ்டல் விட்டு போய் பக்கத்தில் எங்கேயாச்சும் ரூம் எடுத்தாலும் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அந்த 5000 கொடுத்துருவாங்க. ஓகேவா, அது 5000 எடுத்தோன்னே நீங்கள் கட்டுற மாரி இருக்கும். அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க எப்படின்னா வந்து, நாங்கள் படிக்கும்போது வந்து 60 ரூபா இருந்ததுன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டலில் நாங்கள் படிக்கும்போது 60 ரூபா இருந்தது. ஒன் டேவுக்கான 3 வேளை சாப்பாடுக்கு 60 ரூபா அப்படின்னு வாங்கினாங்க. அப்படி கனெக்ட் பண்ணி ஒரு 1800 நீங்கள் தங்கறதை பொறுத்து இந்த மந்த்துக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே டேட் சொல்லுவாங்க. அவங்க பில்லு போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாரி இருக்கும். அதேமாரி நாங்கள் படிக்கும்போது எங்கள் பிள்ளைங்க எல்லாமே, எங்கள் கிளாஸ்மேட் பிள்ளைங்க அல்லது எங்களோட செட்டு பிள்ளைங்க எல்லாமே ஒரு எவ்வளோ கட்டினாங்கன்னா, ஒரு 1800 1500 1700 அவங்கவுங்க ஹாஸ்டலில் இருந்த நாட்கள் எண்ணிக்கையை பொறுத்து. ஓகேவா, ஒரு மந்த்துக்குன்னு பார்த்தா அதிகபட்சமாக 2000 அதுக்கு மேலே தாண்டாது. 1800 2000 இதே ரொம்ப ரொம்ப அதிகபட்சம், அதுக்குள்ளே தான் வரும். ஓகேவா, இதிலே நார்மலாக வந்து அவங்களுக்கு மெனு கொடுத்துருவாங்க. அந்த மெனு படி தான் வந்து சாப்பாடு இருக்கும். காலையிலையும் பால் இருக்கும், மதியம் பால் இருக்கும், காலையிலையும் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நார்மலாக கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அவங்களோட ஃபீஸ் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க. நாங்கள் படித்தது 2019 டு 21, இப்போ 2024 டு 25 அகாடமிக்கில் நீங்கள் சேர போகிறீங்க. ஓகேவா, ஏன்னா இப்போ எல்லாமே அவங்களுக்கே தெரியும், எக்கனாமிக் ரீதியாக எல்லாமே அனைத்து பொருட்களுமே விலை ஏறிடுச்சு. அதனால் அவங்களுக்கும் அதே ரேட்டுக்கே கொடுத்தா, ஆல்ரெடி அவங்க ஒரு நாளைக்கு 60 ரூபாங்கிறது கம்மி தான். ஓகேவா, நம்ம ஒரு வேளைக்கு சாப்பிட போனவே கடையில் 60 ரூபா வந்துடும். ஒரு தோசை 35 ரூபா 40 ரூபாம்பாங்க. ஓகேவா, நீங்கள் சொல்லலாம் எங்கள் ஊரில் 20 ரூபா தராங்க சார் அப்படி சொல்லலாம். அது தேவையில்லாது. ஓகேவா, இப்போ வந்து எவ்வளோனா 90 டு 95 ரூபா வாங்குறாங்க ஒன் டேவுக்கு. இப்போ இருக்கிற 2024 எவ்வளோ வாங்குறாங்கன்னா 95 ரூபா வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. எல்லாமே நான் அக்யூரேட்டாக விசாரிச்சுட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேவா, அதனால் உங்களுக்கு ஒரு மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2900 ரூபாக்குள்ளே வந்துடும். அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா 2850 900 ரூபா இவ்வளோ தாங்க வரும். ரொம்ப பார்த்தா 3000 இவ்வளோ தான். ஒரு மந்த்துக்குன்னு பார்த்தா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 3000. இதுக்கு மேலே இதே ரொம்ப அதிகபட்சம் சொல்கிறேன். இதில் நீங்கள் தங்குற நாட்களோட எண்ணிக்கை மட்டும்தான் கவுண்டிங் பணம் கொடுப்பாங்க. கடைசியாக பில்லு போட்டு தருவாங்க. நீங்களா உங்கள் பேர் SRY ஓகேவா, உங்களுக்கு வந்து இந்த ஒய்ங்கிற நபருக்கு வந்து இவ்வளோ தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே கட்டணும். ஒரு 10 நாள் கொடுப்பாங்க கால அவகாசம். அதுக்குள்ளே நீங்கள் கட்டுற மாரி வரும். இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் படிக்கும்போது அவ்வளோ கம்மியாக இருந்தது. எங்கள் கல்லூரி முதல்வர் பார்த்தீங்கன்னா, ஓகே பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுற பிள்ளைங்க கொஞ்சம் பார்த்து கம்மியாக போடுங்கன்னு சொல்லி அவளை போட்டுக்கிட்டாங்க. இப்போ ஆனால் 90 ரூபா ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. 90 ரூபாய் 95 ரூபா அந்த பொண்ணு சொன்னாங்க. இப்போ அவ்வளோ ஏறிடுச்சு. அதனால் பயப்பட தேவையில்லை. இதே நீங்கள் வெளியே ரூம் எடுத்து தங்கினீங்கன்னா நீங்களே வச்சு பாருங்கள், ரூம் வாடகை குறைஞ்சது 1500 டு 2000 வரும். அது இல்லாமல் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும். நீங்கள் சமைச்சு சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா அதுக்கு கேஸ் இருந்தாலும், அதுக்கு வந்து நீங்கள் சிலிண்டர் கேஸ் அடுப்பில் இருக்கணும், அதுக்கு சிலிண்டரோட எண்ணிக்கை அவளோட அமௌண்ட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். இல்லது நீங்கள் அந்த அடுப்பு வாங்குறதா இருந்தாலும், அது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும், காய்கறி மித்த அரிசி பருப்பு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஓகே அந்த அமௌண்ட் வரும். இதுக்கு மெனக்கட்டு உட்காந்து நீங்கள் சமைக்கணும், அதையும் பார்க்கணும்ல.
இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு ஓகே தான் அப்புடின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே அதே ஹாஸ்டல்லே தங்கிக்கலாம். பசங்களுக்கு ஹாஸ்டல் இல்லாத பட்சத்தில் வேணால் வெளியே ரூம் எடுத்து தங்கிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு மாரி தான் உங்களுக்கு கம்மியாக தான் வரும், அதிகமாக போகாது. நீங்கள் ஷேர் எடுத்து தங்கினீங்கன்னா, அதாவது ஒரு ரூமில் வந்து 2 பேர் இப்படி ஷேர் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் அதிகமாகாது பசங்களை பொறுத்தளவு. ஓகேவா? அதனால் பசங்களுக்கு ஹாஸ்டல் இல்லையே ஒரு சில இடத்த அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட தேவையில்ல. காலேஜுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்டில் காலேஜ் கிடச்சதுன்னா கன்ஃபார்ம் சேருங்க. நீங்கள் இப்போ இல்லை நான் பிஎட் படித்து ஆகணும் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணிங்கன்னா ஒரு அதாவது ஒரு இயற்கை வந்து குறைஞ்சபட்சம் 50,000 ஆகும். அதே நீங்கள் கவர்மெண்ட்டில் கிடைக்கும்போது ஒன்று இயற்கை 3600 அதிகபட்சமாக கட்டுறீங்க. அந்த காசுமே உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பாக வந்துடுது. அதனால் ஒரு அமௌண்ட்டே கிடையாது. உடனே ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான். ஹாஸ்டல் ஃபீஸே ஒரு 10 மாதம்னு வச்சுட்டாலும் 10 மாதத்துக்கு என்ன ஒரு 30, ஒரு மாதத்துக்கு 3000 30,000 தான் வருது. ஓகேவா? ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து 20,000 லாபம் தான். அது இல்லாமல் உங்களுக்கு பஸ் சார்ஜ் எல்லாம் இருக்குல்ல, நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் இருந்தாலும் போயிட்டு வர செலவு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வேணாம். கவர்மெண்ட் காலேஜ் செம்மையாக இருக்கும், படித்தா ஒர்த்தாக இருக்கும். நீங்களும் நிறைய நாலேஜ் வந்து கற்றுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன் கவர்மெண்ட்டில் படிங்கன்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு நீங்கள் காலேஜ் கிடச்சுன்னா ஹாஸ்டல் இல்லைனாலுமே நீங்கள் வெளியே ரூம் எடுத்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு விசாரித்து தங்கிடுங்க. ரூம் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ரூம் கிடைக்க தான் கஷ்டமாக இருக்கும், தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிடச்சிச்சின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்குமே. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு நார்மலாகவே இதாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 2,900 இல்லை 3,000 தாண்டாது. ஓகேவா? அதனால் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, அந்த ஃபீஸுமே நீங்கள் வந்து உடனே கட்ட தேவையில்லை, கொஞ்சம் கால அவகாசம் கொடுப்பாங்க. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது நல்லா இல்லைனா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் வேணும்னா சொல்லுங்கள். சரி, ஓகே, பாய்.